சார், வாழ்க்கையே ஒரு போர்க்களம், வாழ்ந்துத்தான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா? இதுக்கு என்னங்க சார் அர்த்தம்? இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை எண்ணிக்கை ஒண்ணுதான், ஆனா அது வர விதத்தான் சார் வேறு. இதனால மனுஷன் தோல்வி கண்ணி எண்ணிக்கை துவளக்கூடாது சார். சரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனை போர்கள் நம்ம சந்திச்சுட்டு வரோம். மரணத்தை எதிர்த்து உயிர் நடத்துகின்ற போர், சோம்பலை எதிர்த்து மனம் நடத்துகின்ற போர், வறுமையை எதிர்த்து வாழ்க்கை நடத்துகின்ற போர், அறியாமையை எதிர்த்து அறிவு நடத்துகின்ற போர். இதெல்லாம் விட மனித வாழ்க்கையின் ஆரம்பமே போராடி ஜெயிக்கிறது தான் சார். லட்சக்கணக்கான உயிரணுக்கள்ல போராடி ஜெயித்து வர ஒரே ஒரு உயிரினம் தான் தாயின் வயிற்றுல கருவா வளருது. அப்படி போராடி ஜெயித்து பிறந்த மனுஷன் தோல்வி கண்டு எனக்கு துவளக்கூடாது சார். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? நினைக்கவே கூடாது சார். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது சார், கற்றுக்கொள்வது. எட்டயபுரத்துல ஒரு கவிதை போட்டி நடந்துச்சு. அதுல அப்ப நம்ம மகாகவிஞர் பாரதியாரும் கலந்துக்கிட்டாரு. அன்னைக்கு அவர் என்ன கவிதை தெரியுமா சார் எழுதினாரு? இன்னைக்கு தமிழ்நாடே தமிழுடைய பெருமையை கூறியிருக்கிற அந்த செந்தமிழ் நாடேனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினேன்னு எழுதினாரு சார். அந்த கவிதைக்கு அவருக்கு அன்னைக்கு 3வது பரிசு தான் கிடைச்சிச்சு சார். அதே மாதிரி தானே முதல் பரிசு 2ஆம் பரிசு வாங்கினாங்க. அந்த கவிஞரோட பெயர் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா, இல்ல கவிதை தான் இருக்கா? ஆனா நம்ம மகாகவி பாரதியார் மட்டும் இன்னைக்கு எப்படி சார் நம்மளுடைய கவிதைகள் கூட வாழ்ந்துட்டு வராரு? அவர்கிட்ட விடா முயற்சி இருந்துச்சு, தன் நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அவர் முன்னேறி வர முடிஞ்சிச்சு சார். ஒருத்தர் ரயில்வே துறையில கிளர்க் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டாரு. அந்த அப்ளிகேஷனை வாங்கி படிச்சுட்டு இவனுடைய கையெழுத்தே சரியில்லையே, இவன் எப்படி நம்ம வேலைக்கு உதவான்னு துரத்தி அனுப்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு யாரோடைய கையெழுத்து சரியில்லைன்னு துரத்தி அனுப்பிச்சுட்டாரோ அவர் தான் உலக மக்களுடைய தலையெழுத்த மாத்தும் அளவுக்கு கருத்துக்களை எழுதி எழுதி குவிச்சாரு. தொழிலாளர் வர்க்கத்திலேயே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினாரு காரல் மார்க்ஸ் சார். இங்க இருக்க 16 பேச்சாளரோட கருத்து என்னோட கருத்து உங்க மனசுல இடம் பிடிக்கும். ஏன்னா எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, நான் போராடுவேன், ஜெயிப்பேன். ஏன்னா என் பேர் சதாம் ஹுசேன். சபாஷ். ஒன்றை இத்தனை 16 பேர் வந்திருந்தா கூட தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொன்னார்கள். 16 பேரிலே நான் புலியாக பாய்வேன் என்று 16 அடி பாய்ந்த சதாம் ஹுசேன். உன்னை பார்க்கக்குள்ள நான் பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டா தன்னம்பிக்கையை விடாம நான் நினைக்கலாம், தன்னம்பிக்கையை விடாம நான் எடுத்துக்காட்ட அதை பறைச்சாற்ற வந்திருக்கிறேன் என்று பறைச்சாற்றினாயே, உன்னை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். சதாம் ஹுசேன் அவன் செய்த சில தவறுக்காக தூக்கிலிடப்பட்டிருக்கலாம். ஆனால் உலக வரலாற்றிலே சதாம் ஹுசேனுக்கு இருந்த துணிச்சலும் தன்னம்பிக்கைக்கும் யாருக்காவது இருக்குமா என்று கேட்டால் என் கோணத்திலே சதாம் ஹுசேன் அவன் தன்னம்பிக்கை ஒரு உதாரணம். ஒரு சதாம் ஹுசேனை தூக்கிலிடப்பட்ட நேரத்திலே இந்த உலகம் கண்ணீர் வடித்தது. மனிதநேயம் உள்ளவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். சதாம் ஹுசேனை தூக்கிலிடலாம், ஆனால் தன்னம்பிக்கையை தூக்கிலிட முடியாது என்பதை பறைச்சாற்ற வந்த சதாம் ஹுசேனே உன்னை வாழ்த்துகிறேன். மணப்பாற மாடு கட்டி மாயவரோ ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. இப்படிதான் சார் அந்த காலத்துல பசுமையான இலைகளையும் தலைகளையும் உரமா பயன்படுத்தி விவசாயம் செஞ்சாங்க. அதனால அன்னைக்கு விளைஞ்ச பொருளும் நல்லா இருந்துச்சு, மக்களும் நல்லா இருந்தாங்க. இது அந்த காலத்துல பண்ணப்பட்டது, அந்த காலத்துல. சரி சரி. ஆனா இன்னைக்கு செயற்கையான ரசாயன உரங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம் சார். இந்த செயற்கையான ரசாயன உரங்களால எத்தனை பிரச்சனை தெரியுமா? எடை குறைவா குழந்தை பிறக்குது, பார்வை கோளாறு, சத்து குறைவு,
இதுக்கெல்லாம் காரணம் ரசாயன உரங்களால விளைவிக்கப்படுற பொருட்களை சாப்பிட்றதுனால தான் சார். குழந்தை பெத்துக்க வழி இல்லையேன்னு மலடாகி போயிட்டோமேன்னு துடிக்கிற இதயம் நம்மளுடைய பாரம்பரிய நிலம் மலடாயிட்டு இருக்கே, அதை நினைச்சு ஏன் சார் துடிக்கிறதுல? துடிக்கிறோமோ இல்லையோ, நம்மை போன்ற சில இதயங்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறோம் என்பதை நிச்சயமா சொல்லுங்க. நன்றி சார். திருப்பூர் பக்கத்துல நிறைய சாயப்பட்டறைகள் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த சாயப்பட்டறைகள் இருந்து வெளிவர கழிவுகளை எங்க தெரியுமா சார் விடுறாங்க? பக்கத்துல இருக்கிற நொய்யலாறுங்கிற ஒரு ஆத்துல விடுறாங்க சார். இந்த நொய்யலாத்து மூலமா அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவுள்ள விவசாய நிலங்கள் எல்லாம் விளைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதே ஆற்று தண்ணியால அத்தனை நிலங்களும் பாழ்பட்டு மலடாகி போய் கிடக்கு சார். அந்த பாழ்பட்ட நிலங்களை, மலடாகி கிடக்கும் அந்த நிலங்களை மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகளாகும் தெரியுமா? 100 ஆண்டுகளாகும். பாழ்படுத்துவதற்கு சில ஆண்டுகள் போதும், பதப்படுத்துவதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இத அரசு கண்டுபிடிச்சி சாய கழிவுகளை தண்ணிக்குள்ள கலக்காதீங்கன்னு தடை போட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன தெரியுமா சார் பண்ணாங்க? சாய கழிவுகளை உள்ள சாயங்களை மட்டும் எடுத்துட்டு கழிவுகளை மறுபடியும் ஆத்துல கலந்துட்டு இருக்காங்க சார். ஒரு சில பண பெருச்சாலிகளோட சுய நலத்துக்காக எதிர்கால சந்ததிகளோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல சார். சார், இந்த விவசாய நிலங்கள் மட்டும்தான் பாழ்பட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், ஆத்தங்கரையோரத்துல இருக்கிற மக்கள் அந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க. அது கெமிக்கல் உள்ள தண்ணி. அந்த தண்ணியை பயன்படுத்துறதுனால எத்தனை பேருக்கு தோல் வியாதி தெரியுமா சார்? விதவிதமான நோய்கள், குணப்படுத்த முடியாத நோய்கள் கூட வருது சார். பொண்ணையும் திருடலாம், பொருளையும் திருடலாம். ஆனா இப்ப என்ன தெரியுமா சார் பண்றாங்க? மண்ணை திருடுறாங்க சார், மண்ணை திருடுறாங்க. ஆற்று மணலை வண்டியா வீடு கட்டுறதுக்காக கொள்ளையடிச்சிட்டு போறாங்க சார். ஆற்று மணலை திருடுறாங்க சார். ஆற்று மணலை திருடுறதுனால எத்தனை பாதிப்பு இருக்கு தெரியுமா சார்? ஆத்துல தண்ணி இல்லாத நேரத்துல நீர்பிடிப்பு இல்லாம போயிருது சார். இப்படி நீர்பிடிப்பு இல்லாததுனால சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் வறட்சிக்கு உட்படுது சார். விவசாயம் செய்ய முடியாம போகுது சார். கரையோரத்துல இருக்கிற ஆத்து மணல் அள்ளுறதுனால வெள்ளப்பெருக்கு வர்ற காலத்துல ஆறு தன்னோட பாதையவே மாத்தி ஊருக்குள்ள புகுந்து எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை பொருள் இழப்புகள் சார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? ஆத்து மணலை திருடிட்டு போறாங்க. சரி, ஆத்து மணலை தான் அள்ளி நாட்டை சீரழிக்கிறான்னு பார்த்தா கடல் மணலையும் விட்டு வைக்கிற சார். கன்னியாகுமரி மாவட்டத்துல கொளச்சல் பக்கத்துல மணவாளக்குறிச்சிங்கிற ஒரு ஊர்ல கடல் மணலை திருடுறாங்க. ஏன் தெரியுமா? அதுல தான் கம்ப்யூட்டர் சிப்ஸ் தயாரிக்க பயன்படுற சிலிக்காங்கிற வேதிப்பொருளும் பென்சில் தயாரிக்க பயன்படுற கிராஃபைட்டுங்கிற வேதிப்பொருளும் அதிகமா இருக்கு. இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கொடை சார். அந்த இயற்கையை திருடி வெளிநாட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க சார். கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறையை திருடுறாங்க சார். இந்த பவளப்பாறைகளை திருடுறதுனால, மேங்க்ரோவ் வகை காடுகளை திருடுறதுனால எத்தனை பாதிப்புகள் தெரியுமா? மீன்கள் முட்டை போட முடியல, குஞ்சு பொரிக்க முடியல, இனப்பெருக்கம் செய்ய முடியல. மீன் வளமே குறைஞ்சு போயிருக்கு சார். இயற்கை சமநிலையே பாதிக்கப்படுது. அதனால என்னைக்கு நாம இயற்கையை பாதுகாக்கமோ, என்னைக்கு நாம இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கமோ, அன்னைக்கு தான் சார் இந்த நாடு முன்னேறும், நாமளும் முன்னேறும். பூவை விட மென்மையானது பெண்ணோட உள்ளம் சார். அப்படிப்பட்ட உள்ளம் ஒரு ஆணோட மனசை குத்தி பார்க்கணும்னு நினைக்காது சார். பூவோட மென்மையானது சார். ஒரு பொண்ணு குத்து விளக்கு ஏத்துறாள்ல சார், அதுக்கு காரணம் அவனோட வாழ்க்கையிலையும் ஒளி வீசணும், அவன் மனசுலையும் ஒளி வீசணும் அப்படிங்கிறதுனால தான் சார். உலகெல்லாம் ஒரு சொல் சார், ஒரு சொல்லில் உலகம். அதுதான் சார் காதல். பொருளாதாரம் முன்னேறும்னா பணத்து மேல ஆசை வைக்கணும். ஒரு ஆணோட வாழ்க்கை முன்னேறும்னா ஒரு பெண் மேலதான் சார் ஆசை வைக்கணும். அதனால பெண் மேல ஆசை வைங்கன்னு பேச வந்திருக்கேன் சார். பெண் மேல ஆசை வைக்கலாம், ஒரு பெண் மேல ஆசை வச்சா பரவாயில்ல. இவன் ஒவ்வொரு பெண்ணு மேல ஆசை வச்சா நாடு என்னமா ஆகும்? ஒரு காதலன் தான் காதலியை பத்தி ஒரு கவிதை எழுதுறான் சார். அவ கோவிலுக்கு போறப்ப சாமி கும்பிட்டு இருக்கிற அந்த பொண்ணு, ஒரு தெய்வம் கோவிலில் கல்லை வணங்குகிறதே அப்படின்னு. அந்த பொண்ணு தான் அவனுக்கு தெய்வமா சார்.
ஒரு நிமிஷம். அதாவது அந்த பொண்ணை தெய்வம்னு சொன்னான். ஏன் சொன்னான் தெரியுமா? தெய்வம் நின்று கொள்ளும். தப்பு செஞ்சா எந்த தெய்வமும் நின்னுதான் கொல்லும். நீ நல்லதை செய், உன்னை ஆசீர்வதிக்கும். அதுதான் உண்மையான பெண்றவர். தெய்வம் நின்னு கொல்லும். பெண்ணோட இதையும் இப்படி பதில சொல்லும். ஜப்பான் நாட்டு இளவரசி சயாக்கோன்னு ஒருத்தங்க இருக்காங்க சார். அந்த இளவரசியும் அந்த நாட்டுல சாதாரண அரசாங்க வேலையில சம்பளத்துக்கு இருக்கிற ஒருத்தரை காதலிச்சாங்க சார். அதான் சார் உண்மையான காதல். அந்த அரசு நியதிப்படி அப்படி ஒரு இளவரசி ஒரு சாதாரண குடிமகனை காதலிச்சா அந்த இளவரசி பட்டத்தையே திறந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் சார் அந்த அரசு நியதி. ஆனா அந்த பொண்ணு அதை பார்க்கல சார். நவம்பர் 15ஆம் தேதி அந்த மன்னர் சம்மதத்தோட தான் இளவரசி பட்டத்துக்குரிய அத்தனை தகுதியும் இழந்துட்டு தான் காதலிச்சவனை கரம் பிடிச்சா சார். அதான் சார் உண்மையான காதல்ன்றது. இளவரசி சயாக்கோ. ஆமா சார். வாழ்த்துக்கள். அவங்க என்னமோ சொன்னாங்க, ஜப்பான்ல காதலிச்சாங்க, இளவரசி விட்டுட்டு சாதாரண பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகே சார். அதே பொண்ணு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எனக்கு அவ கிடைச்சிருந்தா நானே சார் இந்த மாதிரி தாடியோட வச்சுட்டு சுத்துறேன். ஜப்பான்ல இருந்த பொண்ணு இங்க தமிழ்நாட்டில் இருந்து நானே இப்படி பைத்தியக்காரனாகிறேன் சார். என் மாமா ஒரு ஹேண்டிகேப்ட் சார், ஒரு கால் ஊனமானவர். அவரும் காதலிச்சார் சார் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அவரது காதலிச்சாங்க சார். அவருக்கு பொண்ணு பார்க்க போனாங்க சார் முறைப்படி. அப்போ அந்த அந்த பையனோட அம்மா சொன்னாங்க சார், என் பையன் ஊனமாக தான் இருக்கான், நீங்கள் வரதட்சணையில எதுவும் கொடுக்க வேண்டாம், ஆனால் உங்கள் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சா போதுன்னு சொன்னாங்க சார். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா சார், பணத்தை பார்த்து நான் வரல, அவர்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை பார்த்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா சார். அதுதான் சார் உண்மையான காதல்ன்றது. அந்த உண்மையான காதலை புரிஞ்சு வைங்க. உங்க ஆசைக்குரியவ உண்மையானவளா இருந்தா கண்டிப்பா உங்களை உண்மையா காதலிப்பா. அதுதான் உண்மைங்கிறது. அதை புரிஞ்சுக்கங்க ஐயா. வர வழியில செருப்பு அருந்துச்சுன்னு கோத்தகிரியில செருப்பு தைக்க போனங்கய்யா. அங்க செருப்பு தைக்கிற தொழிலாளி ஏமா அவசரப்படுறேன்னு கேட்டாரு. நான் அரட்டை அரங்கத்தில் பேச போறேங்கன்னு சொன்னேன். என்ன தலைப்பில் பேச போறேன்னு கேட்டாரு. ஒரு பொண்ணு மேலே ஆசை வைக்காதீங்கன்னு பேச போறேங்கன்னு சொன்னேன். ஒரு 30 வயசு இருக்கும் அந்த இளைஞனுக்கு. அவர் சொன்னாரு, அம்மா என் பேரை மட்டும் சொல்லாத, என் வாழ்க்கையில் நடந்த சோகத்தை அங்கே எல்லாரும் முன்னாடி சொல்லுன்னு சொன்னாருயா. என்ன சொன்னாரு தெரியுங்களா? ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவரா, அவரும் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டிருக்காரு. அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையாது, வேணான்னு சொன்னாங்களாம். அதையும் மீறி அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. 2 மாசத்துலேயே அவரை உதாசீனப்படுத்திட்டு போயிருக்காயா. தான் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு அந்த பெத்தவங்க தினம் தினம் வெந்து 2 பேருமே தற்கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இளைஞன் தனி மரமாக நிற்கிறான்யா. அருந்து போன செருப்புகள், எத்தனையோ பேர் பிஞ்சு போன செருப்புங்களெல்லாம் தச்சு கொடுக்குற அவருடைய வாழ்க்கை, அருந்து போன வாழ்க்கையை யாராலையா தச்சு கொடுக்க முடியும்? அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு மேல வச்ச ஆசை தான் காரணம்யா.